செய்யறதுக்காக இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாசிப்பருப்பு, கடலை பருப்பு, பொட்டுக்கடலை, துவரம் பருப்பு, உளுந்து. இது வந்து வெள்ளை உளுந்து தான் போடணும். ஆக்சுவலி இது நான் வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், ஏன்னா சத்து ஜாஸ்தி. அதனால வரமிளகா, பூண்டு, முந்திரி, குருமிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம பருப்பு பொடி செய்யும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு, வந்து உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு இதை வந்து பொட்டுக்கடலை மட்டும் லாஸ்ட்டு போட்டுக்கேன், ஏன்னா அது சீக்கிரம் வறுபடும். அதனால அது மட்டும் லாஸ்ட்டு. கடலை பருப்பு, அப்புறம் வந்து பாசி பருப்பு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு வணக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் இது வந்து வணங்குறது தானே. லாஸ்ட்ல மட்டும் பொட்டுக்கடலை, வரமிளகாலாம் போட்டுருவாங்க. எண்ணெய் ஊற்றாம வணக்கணும். அப்புறம் கூட வந்து நம்ம இது பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றாம வணக்கினாதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க. பொட்டுக்கடலை, நல்லா வறுத்த பிறகு பொன்னிறமாக பொட்டுக்கடலை வந்து ஆக்சுவலி வந்து வறுத்தணும். ஆஃப் பண்ணிடுவாங்க. இதே போல் அது வறுத்ததெல்லாம் இதெல்லாம் பொடியாக்கி வச்சுங்க. வச்சு ஒரு கண்டெய்னரில் போட்டு அடைச்சி வச்சுடுங்க. பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பருப்பொடி போட்டு நெய் ஊற்றி கொடுத்தோம்னா நல்லா சத்து. இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இதில் அப்பப்போ பண்ணி கொடுப்பேன். நல்லா என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதை நான் செய்வேன். இட்லிக்கும் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கும் நீங்கள் வந்து இது பண்ணி நெய் ஊற்றி இப்போ கேரி கொடுத்தீங்கன்னா ஒரு முட்டையை மட்டும் வேக வச்சு கொடுத்துருங்க. நல்லா சத்து, ரொம்ப ஹெல்த்தியானது இது. ஓகே, தேங்க்யூ.